பள்ளிகளை விழாக்கள் கொண்டாடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கலை, பண்பாடு, பாரம்பரியம், மரபுசார் விழாக்கள் மற்றும் பண்டிகைகளை பின்வரும் வரையறுக்குட்பட்டு பள்ளிகளில் கொண்டாட அனுமதிக்கலாம். விழாக்கள் பள்ளி வேலை நேரத்தில், அதாவது கற்பித்தல் செயல்பாட்டுக்கான நேரத்தில் நடைபெறக்கூடாது. பள்ளியின் வழக்கமான வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்ட நேரத்தில் மாணவர்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு விழா நேரம் முடிவு செய்யப்பட வேண்டும். இந்நேர்வுகளில் இது சார்ந்த விவரம் முன்கூட்டியே பெற்றோர்களுக்கு மாணவர் மூலம் தெரியப்படுத்தணும். அதாவது விழாக்கள் நடக்குதுங்கிறத பெற்றோர்களுக்கு மாணவர் மூலமாக தெரியப்படுத்திடணும். அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பள்ளி விழா ஒருங்கிணைப்பு குழுவில் அனைத்து மதங்களை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் இடம்பெற வேண்டும். அதாவது பள்ளி ஒருங்கிணைப்பு குழுவில் எல்லாருமே இடம்பெறணும். ஆசிரியர் இருக்கணும், மாணவர் இருக்கணும், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் இடம்பெறணும் இருக்காங்க. அனைத்து பள்ளி விழாக்களும் பள்ளி தலைமை ஆசிரியரின் முன்னிலையில் நடைபெற வேண்டும். விழா முழுமைக்கும் தலைமை ஆசிரியர் விழா நிகழ்விடத்தில் முன்னிலை வைக்க வேண்டும். அதாவது தலைமை ஆசிரியர் இதுக்குரிய முன்னிலையில் இருக்கணும். இப்போ தலைமை ஆசிரியர் இல்லாத பட்சத்தில் அவங்க லீவ் போட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் முன்னிலையில் இந்த விழாக்கள் நடைபெறணும். விழாக்குறை மாண்போடு விழா தொடர்பான செயல்பாடுகள் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவது இதோட பொறுப்பு. ஒவ்வொரு பள்ளியிலும் கல்வியாண்டின் துவக்கத்திலே மாணவர்களின் கற்றல் கற்பித்த நிகழ்வுகளுக்கு இடையூறு ஏதும் இல்லாமல் இலக்கிய மன்ற விழாக்கள், கல்வி வளர்ச்சி நாள் விழா, பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டுப் போட்டிகள், மாணவருக்கான பாராட்டு விழா உள்ளிட்ட அனைத்து விழாக்களும் முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியமாகிறது. இது பொருட்டு ஒரு கல்வியாண்டில் கொண்டாடப்பட்ட திட்டமிட்டுள்ள அனைத்து விழாக்களையும் மாத வாரியாக திட்டமிட்டு இது குறித்த அட்டவணை தயார் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளவாறு ஒவ்வொரு விழாவிற்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் உறுப்பினர்கள், SMC உறுப்பினர்கள், PTA உறுப்பினர்கள் அடங்கிய விழா குழு அமைக்கப்பட வேண்டும். ஒரே உறுப்பினர்கள் அனைத்து விழாக்களுக்கும் நியமிக்காமல் அனைத்து ஆசிரியர்கள், அனைத்து மாணவர்களும் வாய்ப்பளிக்கும் வகையில் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதில் ஒரு ஆண்டுக்கு நடத்துகிற விழாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இலக்கிய மன்ற விழா, கல்வி வளர்ச்சி நாள் விழா, பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு போட்டிகள், மாணவருக்கான பாராட்டு விழா, இதெல்லாம் ஒரு ஆண்டுக்கு மாதத்துக்கு ஒன்று வச்சு இந்த ஆண்டு விழாவெல்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பள்ளியோட வேலை நேரத்தை பாதிக்கப்படாமல் இருக்கணும். இதில் இருக்கிற ஆசிரியர்கள், பெற்றோர் உறுப்பினர்கள், SMC உறுப்பினர்கள், PTA உறுப்பினர்கள் இவங்களாம் இருக்காங்களே, இவங்க எல்லாரையும் ஒரே எல்லா விழாவுக்கும் பங்கேற்க விடாமல் அனைத்து மாணவர்களும் இந்த விழாக்களை செயல்படுத்தி நடத்துகிற மாதிரி பார்க்கணும். விழா முன்னெடுப்பு செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்துருவோம். அனைத்து பள்ளி நிகழ்வுகளும் நன்கு வரையறுக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட வேண்டும். நிகழ்ச்சி நிரலுக்கான ஒப்புதலை தொடர்புடைய வட்டார கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலர் அல்லது முதுமை கல்வி அலுவலரிடம் அனுப்பி ஒப்புதல் பெற வேண்டும். அதாவது விளையாட்டு நடக்குது, ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை வட்டார கல்வி அலுவலர் தெரிவிக்கணும். இல்லையா, மாவட்ட கல்வி அலுவலர் அல்லது முதுமை கல்வி, இது 3 இடத்துல யாராவது ஒரு ஆள்கிட்ட ஒப்புதலை வாங்கி தான் விழாக்களை நடத்தணும். விழா வேடை அமைப்பு, மாணவர்கள் மற்றும் பிற பங்கேற்பவர் அமர வைக்கப்படும் இடம், விழா நேரம் இவருக்கான மிகவும் கவனத்துடன் திட்டமிட வேண்டும். அதாவது விழா நடத்துறதுக்கான மேடை அமைக்கிறது சரி, அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பங்கேற்கிற அவங்க உட்கார வைக்கிற இடங்கள் எல்லாமே கரெக்டாக கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அசாதாரண சூழலில் அனைவரும் எவ்வழியில் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்பது உள்ளிட்ட அனைத்து முன்கூட்டி நன்கு திட்டமிட்டு பாதுகாப்பு செயல் திட்டமானது அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். விழா நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ஒளிர் மின் விளக்குகள் மாணவர்களின் இயல்பான கண் பார்வைக்கு ஊர் விளைவிப்பதாக அமையக்கூடாது. மேலும் மெர்க்குரி விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. இங்கே என்ன விளக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. குறைந்தபட்சம் 15 அடி உயரத்தில் 200 வாட் மின்திறனுக்கு மிகாத LED விளக்குகள் போன்ற ஒளி மூலங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒளிப்பெருக்கிகள் ஒளி மாசு ஏற்பட வண்ணம் பயன்படுத்தணும். என்ன விளக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க, LED விளக்கு. அது 200 வாட்டுக்கு மின்திறனுக்கு மிகாததாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 15 அடி உயரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கான நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் கலைகள், கலாச்சாரம், பாரம்பரிய நடனம், நாடகம் போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்க ஆர்வமும் விருப்பமும் உள்ள மாணவர்களின் தனித்திறனை வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் வகையில் திட்டமிடப்பட வேண்டும். நிகழ்வில் ஒளி, பாடல்கள், சொற்பொழிவுகள் ஆகியன மாணவர்களுக்கு உகந்ததாக கண்ணியமிக்கவையாக இருத்தல் வேண்டும். விழா ஒருங்கிணைப்பு குழுவானது முழுமையான நிகழ்வினை முன்கூட்டியே ஒத்திகை பார்த்து நிகழ்வின் கருப்பொருள் மற்றும் மேற்குறிப்பிட்டுள்ள பாடல்கள், வசனங்கள் விழாவிற்கு பொருத்தமானதாக அனைவருக்கும் ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக உறுதி செய்திடல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விழாக்கள் மற்றும் கலைத்திருவிழா நடத்துவதற்கான வழிகாட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சிறப்பு விருந்தினர்களை எப்படிலாம் தெரிவு செய்யலாங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.